தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த ஆட்சி வந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க, அதாவது நம்பிக்கை தீர்மானத்திலிருந்து ஆரம்பிச்சு, இந்த ஆட்சிக்கு எதிரான அவதூறுகள் அப்படின்றத முன்வைப்பதை முழு நேர வேலையாகவே திமுக செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் இந்த ஆட்சி ஒரு 8 நாளோ, 10 நாட்கள் தான் ஆகுதுன்னு வைங்களேன். அதுக்குள்ள இந்த ஆட்சியை பற்றிய எதிர்பார்ப்புகள், இந்த ஆட்சி ஏமாற்றம் தருகிறது, மக்கள் எல்லோரும் ஏமாந்து விட்டார்கள், இப்படின்னு இவங்க கிளப்பி விடுறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் உண்மையாவே காமெடியா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. கடந்த ஆட்சி, அதாவது 2021ல ஸ்டாலின் முதலமைச்சராக வருகிறார். திமுக வெற்றி பெறுகிறது. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அந்த சமயத்தில பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்ட பொழுது, ஸ்டாலின் இப்பொழுதுதான் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1½ ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மழை வெள்ளம் இதில் நிறைய தொய்வு ஏற்பட்டிருக்கு, பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. எப்பொழுது மழை பெய்தாலும் தண்ணீர் நிற்கிறது. இவங்க அமைச்சர்களாக இருக்கட்டும், மேயராக இருக்கட்டும், இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே 4000 கோடி, அந்த 4000 கோடியில் பார்த்தீங்கன்னாக்கா பேக்கேஜ் என்று சொல்லி, அதில் பார்த்தீங்கன்னாக்கா 50%, 60% முடித்து விட்டோம், 95% முடித்து விட்டோம், 80% முடித்து விட்டோம் என்று முதலமைச்சர் துவங்கி மே வரைக்கும் அத்தனை பேரும் ஒவ்வொரு தொகையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு பெர்சன்டேஜை சொல்லிட்டு இருந்தாங்க. விழுக்காடை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்சியை விட்டு விலகுகின்ற வரையில் தண்ணி நின்றுட்டு தான் இருந்துச்சு. இந்த 4000 கோடி எங்கே போச்சுன்றது யாருக்குமே தெரியல. இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த அரசாங்கமாக அதை கண்டுபிடிக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஆனால் அதே சமயத்தில் முதலமைச்சர் ஒன்றை பேசுகிறார். அதாவது அப்பொழுது முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஆட்சி 18 மாதங்கள் தான் ஆகிறது. இது 18 மாத குழந்தை. ஆட்சிக்கே ஆயுசு 60 மாதம் தான்யா. 5 ஆண்டுகள் தான் ஒரு ஆட்சி. 5 ஆண்டுகள் அப்படின்னா 60 மாதங்கள். 60 மாதங்களில் 18 மாதங்கள் என்பது என்ன? அப்போ அது 18 மாத குழந்தையாம். நம்ம எப்பவுமே சொல்லுவோம் தெரியுமா, கருணாநிதித்தனம்னு. இதுதான் கருணாநிதித்தனம். இந்த ஆட்சி 18 மாதங்கள் தான் ஆகிறது. 18 மாத குழந்தை தான் இது. அதனால் நீங்கள் இவ்வளவு விமர்சனங்களை வைக்காதீர்கள் என்று பொருள்பட முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்கிறார். அதாவது 50 ஆண்டுகள் அரசியலில் பயணித்தவர், எம்எல்ஏவாக இருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மேயராக அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சராக அதற்கப்புறம் துணை முதலமைச்சராக இருந்து, இத்தனை பதவிகளிலும் ஆட்சி நிர்வாகத்தில் இருந்து, எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுத்தலாம் விட்டுருங்க, ஆட்சி நிர்வாகத்தில் இத்தனை பதவிகளிலும் இருந்தவர் முதலமைச்சராக வந்த பின்னர் அவர் சொன்ன சால்ஜாப்பு என்ன? இந்த ஆட்சி 18 மாதம் குழந்தை தானே இது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு சாக்கு, இப்படி ஒரு சால்ஜாப்பை எந்த முதலமைச்சரும் கொடுத்திருக்க முடியாது. ஆனால் இவர் கொடுத்தார். ஆனால் அது அப்படியே அடுத்த நபருக்கு வரும்பொழுது, அதாவது விஜய்க்கு வரும்பொழுது, முதலமைச்சர் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா அப்படின்னு இவர் அறிக்கை விட ஆரம்பித்து விட்டார். இவருக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? அதாவது இவர்கள் பெருமையாக பேசுவது என்ன தெரியுமா? முதல் நாளிலிருந்து திமுக முதல் நாளிலிருந்து எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது. வெக்கமாக இருக்கிறது உங்களுக்குலாம். இப்படியா போய் பேசி சுற்றுவீங்க? இப்போதான் ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. புதுசாக ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறார். கடந்த 75 ஆண்டு காலமாக இருந்த அந்த மாறி மாறி ஆட்சிகள் வரும் போகும் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் புதிதாக எம்எல்ஏக்களிலிருந்து ஆரம்பித்து ஆட்சி நிர்வாகம் என்றால் என்ன என்பதனை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திற்கு இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள். அப்படி புதிதாக வந்திருக்கின்ற ஒரு குழு இல்லை ஒரு கட்சின்னு வச்சுப்போமே, இவங்க இந்த ஆட்சி நிர்வாகத்தை புரிந்து கொள்வதற்கு 8 நாட்கள் கூட கொடுக்க முடியாது உங்களால் அப்படின்னா, அப்படி என்ன பதட்டம், அப்படி என்ன ஆத்திரம்? இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது காவல்துறை. நான் பொதுவாக அதிகாரிகள் குறித்து பேசுவதை தவிர்ப்பேன். ஏன் அப்படின்னா, அதிகாரிகள் தான் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள். ஆட்சியாளர்கள் வருவார்கள், போவார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ஆட்சிக்கு ஆயுசு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா 60 மாதங்கள் தான். இந்த 60 மாதங்களுக்கு அப்புறம் இந்த ஆட்சி முடிந்து அடுத்த ஆட்சி வரப்போகிறதா, இல்லை இந்த ஆட்சி தொடரப்போகிறதா என்பதனை மக்கள் தீர்மானிப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த அதிகாரிகள் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இவங்க நிரந்தரமாக இருப்பார்கள். யார் முதலமைச்சராக இருந்தாலும் அதிகாரிகள் தான்.
அப்படி இருக்கக்கூடிய அதிகாரிகள் குறித்து பேசும்பொழுது சற்றே யோசித்து தான் நான் பேசுவேன். ஏன்னா, இந்த அதிகாரிகள் மிக அவசியம். இந்த ஆட்சி நிர்வாகம் செயல்படுவதற்கு. யார் ஆட்சிக்கு வந்தாலும். அப்போ இங்க இந்த அதிகாரிகள் குறித்து பேச வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னா, இவங்க ஒரு சிஸ்டம்க்கு டியூன் ஆயிட்டாங்க. திமுக, திமுக போச்சுன்னா அதிமுக. இப்படி மாறி மாறி ஆட்சிக்கு வரும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதான் முதல் முறையாக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரலாறு மாறி இருக்கிறது. திமுக, அதிமுக அல்லாத வேற ஒரு கட்சி வந்து ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. அப்போ 1967க்கு அப்புறம் இது நடக்குது. அப்படின்னும் பொழுது, இதற்கு இந்த அதிகாரிகள் அசிமுலேட் ஆயிட்டாங்களா? இது ஆங்கிலத்தில அசிமுலேட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதற்கு ஒத்துழைக்க இவர்கள் இறங்கி விட்டார்களா என்றால், இன்னும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. இதில நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரிகள் தொடர்ந்து அதிமுக, திமுக ஆட்களோட தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப இந்த ஆட்சி வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்க, ஏன்னா திமுக அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஸ்டாலின் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கின்ற ஆட்சி அப்படின்றதுனால, கண்டிப்பாக திமுக எதிர்ப்பு மனநிலை அப்படின்றது ஆட்சியாளர்களிடம் இருக்கும் அப்படின்ற காரணத்தினால, ஒரு வாரம் நான் சொல்றது எஸ்ஐயிலிருந்து ஆரம்பித்து டிஎஸ்பி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஒரு வாரம்ல 10 நாள் ஏற்கனவே தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த திமுக நபர்களோட மாவட்டம், வட்டம், முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ, இல்லை இன்னாள் எம்எல்ஏ இவெல்லாம் இருப்பான் இல்லையா? இவங்கள்ட்டலாம் வந்து தொடர்பில் இருக்கிறதுலேருந்து துண்டிச்சு கொள்வாங்க. ஏன்னா நமக்கு தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வாரம் 10 நாள் அதுக்கப்புறமும் எந்த நடவடிக்கையும் இல்லை, ஆட்சியாளர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. மாறாக இங்கே இருக்கக்கூடிய சில அமைச்சர்களை வைத்து, உதாரணத்திற்கு இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்கிறார் இல்லையா, ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு பாருங்க, நாங்கள் எந்த பழிவாங்கும் நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டோம், நாங்கள் யார் மீதும் வழக்குகளை பழிவாங்கும் நோக்குடன் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கருத்துரிமை என்கிற வகையில் நீங்கள் பழிவாங்கக்கூடிய அளவில் வழக்குகள் போடாமல் இருப்பதை வரவேற்கிறேன். அதே சமயத்தில் தவறு செய்தவர்கள் மீது, திமுகவினர் மீது நாங்கள் வழக்கு போட மாட்டோம்னு சொல்கிறத எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? உங்களுக்கு ஆட்சிக்கு அதிகாரத்தை கொடுத்திருப்பதே எதற்காக? நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்பதற்காகத்தான். இது ஏற்கனவே நான் பழைய காணொலியில் சொல்லிட்டேன். நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருப்பதே எதன் அடிப்படையில்? நீங்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்பீர்கள் என்கிற பொழுது, இந்த அயோக்கியத்தனத்தில் ஈடுபட்ட திமுக கும்பலை ஓட விரட்டுவீர்கள், இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பீர்கள். முக்கியமாக இந்த பேட்டை ரவுடி சேகர்பாபு, இந்த செந்தில் பாலாஜி, அப்புறம் இந்த நேரு, இது போன்ற ஆட்கள் மீது நீங்கள் வழக்குகளை பதிவு செய்வீர்கள். புதுசாக பழிவாங்கும் நோக்குடன் எந்த வழக்கையும் போட வேண்டாம். ஏற்கனவே அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு, முறையாக கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. அது அமலாக்கத்துறையிலிருந்தா இருக்கட்டும், அந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அந்த நடவடிக்கையை கூட நீங்கள் எடுக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு இடத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால் மக்கள் ஏமாற்றம் அடைவார்கள். உங்களுக்கு அதுக்காக ஓட்டு போடலையே, இவங்க மேல் நடவடிக்கை எடுப்பீங்கன்னு தானே ஓட்டு போட்டோம். அப்போ அந்த நடவடிக்கையை எடுங்கய்யா அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சென்னை போன்ற இடங்களில் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், எஸ்ஐலேருந்து ஆரம்பித்து டிஎஸ்பி வரைக்கும், இவன் எல்லாமே திமுகவோட தொடர்பில் இருக்காங்க. அப்போ இவங்க அதே பணியில் அப்படியே தொடர்வார்கள் என்றால், மேல் மட்டத்தில் மட்டும் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவீங்க, டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுவீங்க, கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படியே இருப்பார்கள் என்றால், இவர்கள் திமுகவுடன் அதே தொடர்பை தொடர்ந்து கொண்டு யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. தாவேக்கால இருக்கிற ஆட்கள் எல்லாம் புதியவர்கள், அவங்களுக்கு வந்து ஆட்சி நிர்வாகம் என்பதனை புரிந்து கொள்வதற்கு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் எடுக்கும். அப்போ அவங்க புரிஞ்சுட்டு வர வரைக்கும் திமுகவோட நம்ம கைவிட்டா இருந்துக்கலாம் அப்படின்னு தான் அவங்க செயல்படுவாங்க. அப்படி செயல்படுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்க போகிறதா என்பதுதான் கேள்வி. ரூத்லெஸ்ஸாக எஸ்ஐலேருந்து ஆரம்பித்து எல்லாரையும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றுங்க. சென்னையில் இருக்கானா அவனை தூக்கி சவுத்தில் போடுங்க, சவுத்துலேருந்து கொண்டு வந்து சென்னையில் போடுங்க. இப்படி நீங்கள் ஒட்டுமொத்தமாக மாற்றினாதான் இந்த பழைய கனெக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, தொடர்புகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த தொடர்புகள்லாம் ஓரளவுக்கு நிற்கும். அப்படி நிற்கும் பொழுது தான்
நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அல்லது மக்கள் உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். நிற்க இங்கே தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்திற்கு வரோம், முக்கியமான ஒரு கட்டத்திற்கு வரோம். அது என்ன அப்படின்னாக்க, நான் சொல்லக்கூடியது எஸ்ஐயிலிருந்து ஆரம்பித்து மேல் டிஎஸ்பி வரைக்கும். ஆனால் அதற்கும் மேலே இருக்கு இல்லையா, இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இது முதலமைச்சருடைய பார்வைக்கு தெரியாமல்லாம் கிடையாது. முதலமைச்சர் அவர்களுடைய பார்வைக்கும் தெரியும். ஆனால் முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் அப்படின்றத தான் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது. இது என்ன அப்படின்னா, இது நான் சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட. ஏன்னா நான் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன். அது என்னன்னா டிஜிபி. தமிழகத்தில் ஒரு அசாதாரண ஒரு சூழல் கடந்த 8 மாதங்களாக நிலவி வருகிறது. அது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு பொறுப்பு டிஜிபி என்கிற பெயரில் ஒரு டிஜிபியை வைத்துக்கொண்டு இவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஏன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது என்றால், இவர்களுக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய அல்லது இவர்களுக்கு பகிரங்கமாக உறுப்பினர் அட்டையை தான் வாங்காம மற்றது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அதிகாரிகளாக இருந்தவர்களை எல்லாம் முக்கியமான பொறுப்பில் போட்டாங்க திமுக ஆட்சியில். அப்படி இருந்தவர் டேவிட்சன் தேவாசீர்வாதம். அந்த டேவிட்சன் அவர்கள் அல்லது அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் நான் பேசுறதுலன்னு தவிர்ப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவரும் யூனிஃபார்ம் போட்டவர் தான். அப்போ யூனிஃபார்ம் போட்ட எல்லா காவல்துறை அதிகாரியும் நம்ம மதிக்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் நம்ம பகிரங்கமாக அவர் மீது பர்சனலாக குற்றச்சாட்டுகள் வைக்க போகிறதில்ல. ஆனால் யூனிஃபார்ம் போட்டு அது மேலே திமுகவுடைய கொடியை ஒட்டி கொள்வதற்கு இல்லையா, அது தவறு. அதை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற நிலையில் இது போன்ற அதிகாரிகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அது மட்டும் இல்லாமல் வேறு சில லாபிக்காக அதையும் பதிவு பண்ணுற மகேஷ்குமார் அகர்வால் போன்ற அதிகாரிகளை கொண்டு வந்து முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே ஏற்கனவே தகுதி வாய்ந்த அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களை ஓரங்கட்ட வேண்டும் என்பதற்காக பல சதிகள் கடந்த ஆட்சி காலத்தில் நடந்தது. அதற்காகவே பொறுப்பு டிஜிபின்னு போட்டாங்க. டிஜிபி நியமனத்தை தள்ளி போட்டார்கள். இன்னும் சொல்லணும்னாக்க, நான் போய் வழக்கு போடுறேன் உச்சநீதிமன்றத்தில். அந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பார்த்தீங்கன்னாக்க, இந்த பொறுப்பு டிஜிபி என்பது தவறு, முழு நேர டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை நம்ப மாட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறோம். ஏன்னா நமக்கு ப்ரோ போனோ கிடைக்கணும். நம்மளால் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் இதெல்லாம் நம்மளால் செலவு பண்ண முடியாது. அப்போ நம்ம பொறுப்பு டிஜிபி அப்படின்னு இருக்கக்கூடியதை மாற்றணும் அப்படின்றதற்காக நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போய் நம்பர் பண்ணி அந்த பெட்டிஷனை ஹியரிங்க்கு கொண்டு வரதே பெரிய ப்ராசஸ். அதை செய்ய முடியாமல் போவதற்கு அல்லது செய்ய முடியாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக இவங்க கையில் எடுத்த ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு கபில் சிபல் போன்ற பெரிய பெரிய வக்கீல்கள்லாம் இவங்க வச்சுருந்தாங்களே, கபில் சிபல், முகுல் ரோஹத்கி, இந்த மாதிரியான வக்கீல்களையெல்லாம் வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்தார்கள், அல்லது அந்த வக்கீல்கள் அலுவலகங்களை வைத்து என்ன செய்தார்கள், பல லட்சம் செலவு பண்ணி, எல்லாம் மக்கள் பணம், உங்கள் பணங்க, நம்ம பணம் செலவு பண்ணி ரெஜிஸ்ட்ரியிலேருந்தே போகாதபடிக்கு பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே போனாலும் இவர்கள்லாம் ஆஜராவார்கள். இவர்கள் ஆஜராகி வாதாடுவார்கள். தமிழக அரசாங்கம் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. எப்படி சரியாக செய்து கொண்டிருக்கிறது? நீங்கள் பரிந்துரை பண்ணணும், அவங்க அதை ஏற்றுப்பாங்க, அதிலேருந்து உங்களுக்கு அனுப்புவாங்க, நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நடைமுறையே இல்லாமல் பொறுப்பு டிஜிபியிலே காலத்தை தாழ்த்தி இவங்களையெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு, அதாவது 4 பேர் இருக்காங்க. உதாரணத்திற்கு இப்போ ராத்தோர் இருக்கார், சீமா அகர்வால் இருக்காங்க, வன்னிய பெருமாள் இருக்கார். இந்த மாதிரியான அதிகாரிகள் எல்லாம் இவங்களையெல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு, அல்லது இவர்கள் மீது களங்கத்தை, பொய் புகார்களின் அடிப்படையில் களங்கத்தை ஏற்படுத்திவிட்டு எப்படியாவது டேவிட்சனை கொண்டு வந்து அமர்த்தணும், இல்லை மகேஷ்குமார் அகர்வாலை கொண்டு வந்து அமர்த்தணும். இப்படியான திட்டங்கள் எல்லாம் நடைபெற்று வந்தது. இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தெய்வாதீனமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நீங்கள் ஒரு முழு நேர டிஜிபியே போடலாம். அப்போ அந்த முழு நேர டிஜிபின்னு வரும் பொழுது நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இதில் ஒரு சின்ன நடைமுறை சிக்கல் இருக்குது. என்ன தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ராபபிள் 4 பேர் அப்படின்னு இருக்காங்கன்னா, இந்த 4 பேர் மீதும் வேண்டுமென்றே மொட்டைக்கடுதாசி மாதிரி ஒரு மொட்டைக்கடுதாசி வாயிலாக ஒரு குற்றச்சாட்டை வைத்து, அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவங்களுக்கு யூபிஎஸ்சியில் இன்டெகிரிட்டி சர்டிஃபிகேட்னு கொடுப்பாங்க இல்லையா, இந்த இன்டெகிரிட்டி சர்டிஃபிகேட்டை, அதாவது இவர்களுடைய நடத்தையில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கான அந்த சான்றிதழை கொடுக்காமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக நிறைய சதி வேலைகள் இங்கே நடக்குது.
இதில் முக்கியமாக நான் பேசக்கூடியது, ஏன்னா நான் அந்த வழக்கை தொடர்ந்தேன். இந்த வழக்கில் இன்னும் இறுதி தீர்ப்பு வரல அப்படின்ற நிலையில் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திரு வன்னிய பெருமாள் அவர்கள். அவர் மீது எந்த விதமான களங்கமும் கிடையாது. அவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டும், அதாவது ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே கிடையாது. ஆனஸ்ட் ஆஃபீஸர், அப்ரைட் ஆஃபீஸர், அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், யார் ஆட்சியில் இருந்த பொழுதும் அந்த அப்ரைட்னஸ் அப்படின்றத எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத ஒரு அதிகாரி, தமிழர். அவரை கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய அளவில் இங்கே சதி நடந்து கொண்டிருக்கிறது. சரி, அது என்ன விதி வலியது, தமிழ்நாட்டின் தலையெழுத்தில் என்ன இருக்கோ அதை மீறி எதுவும் நடக்க போகிறதில்ல. ஆனால் அவர் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் மீது பொய் குற்றச்சாட்டுகள், அதுவும் மொட்டக்கடதாசி வாயிலாக. இது செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருந்த அதிகாரிகள் தான். அப்போ இங்கிருந்த அதிகாரிகள் கொடுத்த அந்த பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி அவரை வரவிடாமல் செய்திருக்கிறார்கள் இப்போ வரைக்கும். இப்போ இதில் பெரிய கூத்து என்னென்னா, அவர் விடுவாரா? அவர் உடனே என்ன பண்ணார், என் மேலே குற்றச்சாட்டு சொல்லிட்டுல்ல, விசாரிங்க. விசாரிக்கிறாங்க. விஜிலன்ஸில் விசாரித்து ரொம்ப தெளிவாக அவர் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டு என்பது பொய் குற்றச்சாட்டு அப்படின்றது தெளிவாகிவிட்டது, நிரூபணமாகிவிட்டது. உடனே ஒரு நோட் போடுறாங்க, இதை பாருங்கள், இதில் பொய் குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டில் எந்தவித முகாந்திரமும் இல்லை, மொட்டக்கடதாசியின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற நிலையில் இது தமிழ்நாடு அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு பல வாரங்கள் ஆயிடுச்சு. இன்னமும் இந்த கிளியரன்ஸின் அடிப்படையில் வெறும் சைன் தான் போடணும். என்ன போடணும்? நாங்கள் விசாரணை நடத்தினோம், விசாரணையின் அடிப்படையில் இந்த அறிக்கை வந்திருக்கு, இந்த அறிக்கையின் அடிப்படையில் இவர் பேரில் எந்த களங்கமும் இல்லைன்னு வந்துருச்சு, அப்போது இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டா யூபிஎஸ்சியில் அந்த இன்டெகிரிட்டியில் இவர் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது, நடத்தையில் எந்த தவறும் இல்லை, ஏற்கனவே விசாரணையில் ஊர்ஜிதமாயிடுச்சுன்னு வந்துடும். அது வரவிடாமல் செய்வதற்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் இவர்கள் இங்கே உட்காந்துட்டு ஒரு லாபி செய்யுது அப்படின்னா, இது திமுக ஆட்சியின் காலத்தில் இது நடக்குது அப்படின்னா நம்மளால் ஏற்றுக்க முடியுது. ஏன்னா அவர்கள் அதைத்தான் செய்வார்கள். திமுக ஆட்சியில் நல்லது நடக்கும்னு யாராவது எதிர்பார்க்க முடியுமா? திமுக ஆட்சியில் ஃப்ராடுத்தனம் நடக்காதுன்னு யாராவது எதிர்பார்க்க முடியுமா? திமுக ஆட்சியில் அயோக்கிய பயல்கள் செயல்பட மாட்டார்கள் அப்படின்னு நம்ம அதை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் இப்பொழுது நடக்கின்ற ஆட்சி யாருடைய ஆட்சி? ஒரு மாற்றத்திற்காக வந்திருக்கின்ற ஆட்சி. அங்கே ஒரு நேர்மையான அதிகாரியின் மீது இது போன்ற களங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை வைத்து இந்த யூபிஎஸ்சி இப்போ 26ஆம் தேதி திரும்பி கூட போகுதுன்னா, அது கூடுவதற்கு முன்னால் இந்த சர்டிஃபிகேட் போயிடக்கூடாது, இந்த இன்டெகிரிட்டி சர்டிஃபிகேட் போயிடக்கூடாதுன்றதுக்கு ஒரு லாபி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, இதை முதலமைச்சர் வேடிக்கை பார்க்க போகிறாரா? ஒரு நேர்மையான அதிகாரி தண்டிக்கப்படுவதை இந்த முதலமைச்சர் வேடிக்கை பார்க்க போகிறாரா? இந்த உள்துறை செயலாளர் வேண்டுமென்றே அதன் மீது தாமதப்படுத்துகிறாரா அப்படின்ற கேள்வி வருது இல்லை? அவர் மேலே தப்பு இருந்தால் நடவடிக்கை எடுங்க, அது வேற விஷயம். அவர் மேலே தப்பு இல்லைன்னு வந்ததுக்கப்புறம் அதை வெறும் சைன் பண்ணி நீங்கள் அனுப்பணும், அவ்வளவுதான். என்னென்ன, இவர் மீது நாங்கள் விசாரணை நடத்தினோம், அந்த விசாரணையில் இவர் மீது களங்கம் இல்லை என்று வந்துவிட்டது அப்படின்ற அறிக்கை இருக்குது டேபிள் மேலே, சைன் போட்டு அனுப்புறதுல உங்களுக்கு என்னையா பிரச்சனை? அப்போது ஒரு தமிழன் வந்துடக்கூடாது டிஜிபியா. வன்னிய பெருமாள் அங்கே டிஜிபியா வந்து உட்கார்ந்துட்டாருனாக்க உங்களுடைய லாபிக்கு அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? இது என்ன அயோக்கியத்தனம்? இதை முதலமைச்சர் வேடிக்கை பார்க்க போகிறாரா அப்படின்றதான் கேள்வி. பார்க்க மாட்டார் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நீங்கள் கேட்டுட்டு அதன் அடிப்படையிலேயே நீங்கள் செயல்படணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் நான் சொல்வதை நீங்கள் தயவு செய்து ஊர்ஜிதப்படுத்துங்க. நீங்கள் போய் விசாரிங்க. உங்கள்கிட்ட ஆள் பட சேனை எல்லாமே இருக்குது. எனக்கு சோர்சஸ் தகவல் அப்படின்னு வருதுன்னு வைங்களேன், உங்களுக்கு அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கும் அதை விசாரணை அடிப்படையில் அதன் உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது தெரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. அப்போ அதில் பாருங்கள். நான் சொல்வது தவறாக இருந்தால் கேட்காதீங்க, உதாசீனப்படுத்திட்டு போங்க. ஆனால் நான் சொல்வது உண்மை அல்லது நான் சொல்வதில் ஏதோ ஒரு இடத்துல உண்மை இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா தயவு செய்து
அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள். இதுக்கு மேலும் தாமதப்படுத்தாதீங்க. தவறான நபர்கள் நம்மை சுற்றி இருப்பதை விட நமக்கு குற்றம், குறை, தவறு என்பதனை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு சரியான நபர் இருப்பது அப்படின்றது என்னைக்கா இருந்தாலும் இந்த ஆட்சியாளர்களுக்கு நன்மை பயக்கும் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த வகையில தான் நான் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த ஆட்சியாளர்களுக்கு நான் சொல்லக்கூடியது, உங்கள் மீது மட்டற்ற நம்பிக்கையை மக்கள் வைத்து தான் உங்கள கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வைக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னாக்க, ஃப்ராங்கா பேசுறதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. திமுக, அதிமுக ஆட்சியில இருக்கு. மாறி மாறி வருது. இந்த முறை நம்ம விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, திமுக, அதிமுக மாதிரி செயல்படுறதுக்கு ஒரு 3 வருஷமாவது ஆகும். 3 வருஷத்துக்கு அப்புறமாவது இந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க. அப்படின்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் போட்டிருக்காங்க ஓட்டு. புதியவர்கள் வரட்டும். இந்த பழைய சிஸ்டத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் வரட்டும். கத்துக்கிறதுக்கு ஒரு 3, 4 வருஷமா ஆகட்டும். அந்த 3, 4 வருஷமாவது இந்த ஊழல் குறையும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பையாவது நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். தயவு செய்து நேர்மையான அதிகாரிகளை தண்டிக்காதீர்கள். நேர்மையான அதிகாரிகள் கிடைப்பது அரிதிலும் அரிது இன்றைய காலகட்டத்தில. அப்படி இருக்கக்கூடிய 1, 2 அதிகாரிகளையும் நீங்க இந்த மாதிரி லாபியிலயும், இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு காலை இன்னொருத்தர் வாரி விடுறது அப்படின்றதுலயும், அந்த பின்னணியிலயும் நம்ம இழக்க போறோம் அப்படின்னா, அதற்கப்புறம் நம்ம சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இதை தமிழக அரசாங்கம் செவிமடுக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் இந்த காணொளியை நான் போடுறேன். நான் திரும்பவும் சொல்றேன். நான் சொல்லக்கூடிய அல்லது சொன்ன விஷயங்களை எல்லாம் நீங்களே விசாரிங்க. உங்களுடைய ஹோம் செக்ரட்டரியோட டேபிள்ல அந்த ரிப்போர்ட் இருக்கா? அவர் அப்பழுக்கற்றவர் அப்படின்ற ரிப்போர்ட் இருக்குன்னா, அது ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறது? அது ஏன் யுபிஎஸ்சிக்கு அனுப்பப்படாமல் இருக்கிறது? ஏன்னா நான் வழக்கு போட்டிருக்கேன். நான் இந்த வழக்கு போட்டதுனால நான் சொல்றேன். அந்த உரிமையின் அடிப்படையில் நான் கேட்கிறேன். ஒரு நல்ல அதிகாரியை பழிவாங்காதீர்கள். அல்லது பழிவாங்கக்கூடிய தன்மை கொண்ட கடந்த ஆட்சியாளர்களுடைய அந்த எண்ண ஓட்டத்திற்கு இப்பொழுதும் துணை போகாதீர்கள் என்பதனை வேண்டுதலாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.